ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதியில் பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் குமரனுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தான் கொடைக்கானல் போயிட்டாங்க காவேரி, உங்ககிட்ட சொல்லலையா ப்ரோ அப்படிங்கிறாங்களா. அதுக்கப்புறம் செம்ம காண்டாயிடுறாங்க. என்ன இவ ஏன் இப்படி நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. ஆனால் நம்ம தலைவி என்ன பண்ணுறாங்க, நம்ம வெண்ணிலா தாங்க. ஏன்னா இப்போ அவங்க நல்ல மனசு உள்ளவள் ஆயிட்டாங்க. அதனால நம்ம தலைவியை ஏற்றுக்கிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, விஜயை பார்க்குறாங்க. என்ன விஜய் எங்கே கிளம்புறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை காவேரி எங்கேயோ போகிறாளாம், அவள் இங்கே ஊரை விட்டே போகிறாளாம், என்னன்னே தெரில, அவள் ஒரு மாதிரியாவே இருந்தா நேற்று பூரா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலா நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. இருங்க இருங்க, நீங்கள் போனாலும் காவேரி வரமாட்டா. என்ன வெண்ணிலா சொல்கிற? ஆமாம் வரமாட்டா அப்படிங்கிறாங்க. நீ எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிற அப்படிங்கிறாங்களா. விஜய் அப்படி சொன்னோன்னே இங்கே வெண்ணிலா வந்துட்டு ஆமாம் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம், என்ன வெண்ணிலா நீ சொல்லு, எனக்கு என்னமோ தெரியல, அவன் நேற்று வந்ததுலேருந்தே ஒரு மாதிரியாக தான் இருந்தா, நீ சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வெண்ணிலா இருந்துட்டு அப்படியே நடந்ததை பூரா சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு விஜய், நான் உண்மையிலே உன் மேலே உயிராக இருந்ததுனால தான், நீ எனக்கு வேணும்னு தான் நான் அப்படி ஆசைப்பட்டு நடந்துக்கிட்டேன். ஆனால் எப்போ அவள் வயிற்றுல குழந்தையில சத்தியம் பண்ணி சொன்னாலோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் 2 பேரும் தான் ஒன்று சேரணுன்ட்டு. அதனால் என்னை மன்னிச்சிரு விஜய், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அவள் விட்டுட்டு போவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே பார்க்குறாங்க, என்ன வெண்ணிலா இவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட நீ நேற்றே சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை என்ன தான் காவேரி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலான்னு தான் நான் கொஞ்சம் விளையாண்டு பார்த்தேன், சாரி விஜய் என்னை மன்னிச்சுக்கங்க அப்படிங்கிறாங்க. சே நீ என்ன வெண்ணிலா நீ என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக காருக்கு ஓடுறாரு. அப்போ தான் வெண்ணிலா சொல்கிறாங்க, விஜய் இருங்க நானும் வர்றேன், நான் வந்தாத்தான் அவங்க வருவாங்க, நான் சொல்லி சம்மதிச்சாத்தான் விடுவாங்க. ஏன்னா காவேரி உங்கள் மேலே அந்த அளவுக்கு உயிராக இருக்காங்க, குழந்தை மேலேயும் அவ்வளோ உயிராக இருக்காங்க, அந்த குழந்தை மேலே சத்தியம் பண்ணியிருக்கிறதுனால நான் சொன்னா தான் வருவாங்க, நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் வா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றிட்டு அலறி அடிச்சுட்டு பறந்து அடிச்சுட்டு ஓடுறாங்க. பார்த்தா இங்கே காவேரி உட்காந்துட்டு இருக்காங்க. விஜய் இறங்கி ஓடி வராரு. வந்த கையோட தாம் தூம்னு தைய தக்கன்னு அப்படியே குதிக்கிறாரு. என்ன காவேரி நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கல. ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே வந்தீங்க, நான் போகணும், நீங்கள் போங்க போங்க அப்படின்னு கத்த. என்ன போங்க போங்கன்னா நான் போயிடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போயிடுறாரு. அவ்வளோ கோவம் வருது. நீ எப்படி நான் என்ன நீ உதச்சி விளையாடுறேன் ஃபுட்பாலா, என்ன நினச்சிட்டு இருக்க, என் உயிரை நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்கீல, நீ பாட்டுக்கு ஈஸியாக விட்டு கொடுத்துட்டு வர்ற. இந்த உலகத்தில் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, அத்தனை ஜென்மத்துக்கும் நீ தாண்டி என் பொண்டாட்டி. அப்படி இருக்கல எப்படி என்னை விட்டு கொடுத்துட்டு ஈஸியாக வந்துட்ட, அவகிட்ட தூக்கி கொடுத்துட்டு வந்துட்டா நான் வாழ்ந்துக்குருவேனா அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு கத்துறாங்க. முடியவே முடியாது, நான் போகிறேன்னு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, கரெக்டாக காருக்குலேருந்து இறங்கி வராங்க வெண்ணிலா பார்த்தானே காவேரிக்கு அதிர்ச்சி ஆகுது. என்ன இவளும் இங்கே வராளே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலா பக்கத்தில் வராங்க, காவேரி பார்க்குறாங்க, அப்படியே விஜயம் பார்க்குறாங்க. என்ன என்ன அப்படின்னு கேட்கல காவேரி பார்க்குறாங்க. என்ன வெண்ணிலா நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க, நான் தான் விட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன்ல, அவரையும் இங்கே வந்தார், நீங்கள் போங்க நான் எங்கேயோ போய்க்கிறேன் அப்படின்னு காவேரி சொல்ல, வெண்ணிலா உடனே இங்கே பாருங்க காவேரி, எப்போ உங்கள் குழந்தை மேலே வயிற்றுல சத்தியம் பண்ணி விஜய் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி விட்டு கொடுத்துட்டு வந்தீங்களோ, சத்தியம் பண்ணீங்களோ, அப்போவே நினச்சிட்டேன் நீங்கள் 2 பேர் தான் ஒன்று சேர்ந்து வாழணும், நீங்கள் 2 பேர் தான் பொருத்தமான ஜோடி, வீக்கா அப்படின்னாலே நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க. உன் காதலுக்கு முன்னாடி என்னோட காதல்லாம் சும்மா பொடியாக போயிடுச்சு காவேரி. நான் என்னமோ நினச்சிட்டு இருந்தேன், விஜய் மேலே நம்ம உயிராக இருக்கோம், நம்ம விஜய் வேணுங்கிறக்கா இவ்வளோ போராடுறோமே, இவன் விட்டு கொடுத்துட்டு போகிறாளே அப்படிலாம் கூட நினச்சேன். ஆனால் விட்டு கொடுத்துட்டு போகிறதுல தான் அதிகமான அன்பு இருக்குங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிடுச்சு. ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும்னு நீ நினச்ச பார்த்தியா, உண்மையிலே நீங்கள் 2 பேர் தான் உண்மையான பொருத்தமான ஜோடி. காவேரி ப்ளீஸ் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேருங்க, நான் இங்கேருந்து விலகிடுறேன், என் காதெல்லாம் சும்மா பஞ்சு மிட்டாய் மாதிரி சும்மா போயிடுச்சு, கொஞ்சம் பொடியாக போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பார்க்குறாங்க. அப்புறம் என்னப்பா பார்க்குறீங்க, ஒன்று சேர்றதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கையை பிடிக்கிறாங்க, விஜய் கையை பிடிக்கிறாங்க. 2 பேர் கையும் பச்சக்குன்னு எடுத்து கையில் கோர்த்து விட்டுட்டு, இங்கே பாருங்கள் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும், அவ்வளோதான், இதுதான் என்னோட ஆசை, உண்மையிலே நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறது உண்மைதானே அப்படின்னு. என்னம்மா நீ அப்படின்னு விஜய் கேட்க, இருங்க அங்கே வரல பார்த்தீங்களா அப்படிங்கல. இல்லை வெண்ணிலா உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்தேன், ஐயையே வாக்கு கொடுத்துட்டேன் பாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, காவேரி வயிற்றுல கையை வைக்கிறாங்க. இங்கே பாடுறா பாப்பா, உன் மேலே சத்தியம் வாங்கினேன்ல, அந்த சத்தியத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிட்டேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் ஒன்றும் செய்யக்கூடாது, உனக்கும் சரி உங்கள் அப்பா அம்மாவும் சரி, எல்லாரும் 3 பேர் ஒன்றா ஒத்துமையாக இருங்க அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க. அப்படி காதை வச்சுக்கிட்டு வாயை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு, போதுமா காவேரி, நான் கொடுத்த சத்தியத்தை வாபஸ் வாங்கிட்டேன்,
உங்ககிட்ட இருந்து வாங்கின சத்தியத்தை நான் வாங்கிக்கிட்டேன். அதனால இப்ப நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுல தடை இல்லையே அப்படிங்கிறாங்க. வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிக்கிறாங்க காவேரி. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, பூரிப்படைகிறாங்க. வெண்ணிலா இது நீதானா அப்படிங்கிறாங்க. என்ன நான் தான் அப்படிங்கிறாங்க. விஜய்க்காக நீ விட்டு குடுக்கையில அவருக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேனா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் ரொம்ப தேங்க்ஸ் வெண்ணிலா. நான் கூட உன்னைய தப்பா நினைச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க விஜய். எப்பவுமே நான் உங்களோட பழைய வெண்ணிலா தான். என்னைக்குமே நான் மாற மாட்டேன். ஏதோ உங்களை அடையணுங்கிற ஆசையில அந்த பசுபதி பின்னாடி நான் தெரிஞ்சிட்டேன். அதனால நான் எவ்வளோ அனுபவிச்சிட்டேன். என்னை உயிரை காப்பாற்றினது காவேரி தான். அப்படி இருக்கையில் காவேரி நல்லா வாழணும்னு நான் நினைக்க மாட்டேனா? அந்த பாப்பா நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா? என்னை நீங்கள் அப்படி இல்லாமல் தப்பாக நினச்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே காவேரிக்கு விஜய்க்கு சந்தோஷம் தாங்கலை. வெண்ணிலா அப்படிங்கிறாரு. உனக்கு நான் கோயில் கட்டியே கும்பிடுவேன் வெண்ணிலா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணு கலங்க வெண்ணிலா அங்கேருந்து கிளம்புறாங்க. வெண்ணிலா நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் எங்கேயும் போகல, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறேன். போயிட்டு நான் அப்புறம் வர்றேன். வந்துட்டு நானும் எங்கள் மாமாவும் நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படி இல்லை வெண்ணிலா அப்படின்னு வராங்க. அட என்கிட்டே வர்றீங்க, நீங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பார்க்குறாங்க வெண்ணிலாவும் காவேரி அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரியாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய்ட்டு காவேரி வராங்க. காவேரி வந்து அப்படியே நிற்கிறாங்க பம்மிக்கிட்டே. அப்படியே விஜய் பக்கத்தில் வராரு. வந்துட்டு என்ன காரியண்டி பண்ணி வச்சிருக்கிற நீ? ஏண்டி ஆர்வக்கோளாரே, நீ இதெல்லாம் பண்ணது கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாரு. அப்படியே பாஸ் என்ன பாஸ் அடிக்கிறீங்க? நான் அடித்தது தப்பே இல்லை பாஸ், நீங்கள் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கையும் எடுத்து தன்னோட கன்னத்தில் அடிச்சுக்கிறாங்க. சப்புன்னு அடிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை விட்டு வந்து தப்பு தான், இருந்தாலும் உங்களை வெளியில் எடுக்கணுங்கிறக்காண்டி. ஏய் நான் என்னடி அவ்வளோ பெரிய குத்தமாடி பண்ணேன்? வெளியில் எடுக்கிறங்காண்டி நீ என்னென்னமோ பண்ணிட்டு வந்திருக்க, லூசாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அடிக்கிறாருங்க. அப்படியே விஜய்க்கு கோவமா வருது. காவேரி இப்படி பேச நீ இப்படிலாம் பேசுவேன் நான் நினைக்கவே இல்லை காவேரி. எப்படி காவேரி என்னை விட்டுட்டு போ மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திரும்புகிறாங்க. பாஸ் ப்ளீஸ் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிட்டக்கே வராங்க. நீ என் கூட பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க விஜய். குமரன் என்ன பண்ணுறாங்க, விஜய் இந்த மாதிரி கால் பண்ணி பேசினாரு அப்படிங்கிறத நம்ம காவேரிக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. காவேரி ஃபோனை பார்க்குறாங்க. ஐயோ மாமா அடிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. விஜயும் காவேரியும் அப்படி கட்டி அணைச்சிக்கிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க இல்லையா? வெண்ணிலா வந்து காவேரிகிட்ட விஜய் ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க இல்லையா? அதனால ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. கோவமெல்லாம் கொஞ்சம் ஊடல் தீர்ந்துருது. அப்புறம் மாமா அடிக்கிறாரு, இப்போ நான் என்னங்க பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அட்டன் பண்ணி சொல்லுங்க, உங்களோட திருவிளையாடலை சொல்லுங்க மேடம் அப்படிங்கிறாரா. காவேரி அப்படி முறைச்சி பார்க்குறாங்க. என்ன பாஸ் நான் என்ன வேணுக்குன்னா பண்ணேன்? ஆமாடி நீ வேணான்னு தாண்டி பண்ணினேன், அதை தாண்டி நானும் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. பாஸ் என்ன பாஸ் மாமா அடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கல, கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போன வாங்குறாங்க. இல்லை நானே பேசிக்கிறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வாங்குறாங்க. நீனே பேசு, என்ன சொல்கிறேன் நானும் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. குமரனை அடிக்கிறாங்க. மறுபடியும் காவேரி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு மாமா என்ன காவேரி நான் எத்தனை வாட்டி கால் பண்ணுறது? நீங்கள் பாரு உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கத்தான் உனக்கு நான் கால் பண்ணேன். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் தெரியாத மாதிரி என்னம்மாம்மா ஏமாம்மா ஃபோன் அடிக்கிறீங்க அப்படின்னு காவேரி கேட்க, என்னது என்ன மாமாவா? நீ பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன நான் ஒன்றும் பண்ணலையே. நீ விஜய் கிட்ட நீ சொல்லலையா? நீ எந்த தகவலும் சொல்லாமல் தான் ஊருக்கு போறியா? இல்லை மாமா, அது வந்து மாமா அடிச்சேன்னு வைவேன் அப்படிங்கிறாங்க. என்ன இவருங்க ஆளாளுக்கு என்னை அடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு காவேரி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்லை மாமா இங்கே பாரு காவேரி, உன் மேலே அவர் எவ்வளோ உயிராக இருக்கார் தெரியுமா? உண்மையிலே அந்த மாதிரி மனுஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவர் காலடியிலே நீ கிடக்கணும் தெரியுமா? உனக்கும் சரி, கல்யாணம் பண்ண பொண்டாட்டியவே இந்த காலத்தில் நல்லா வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் கல்யாணம் பண்ண பொண்டாட்டிக்காக, அவள் பொண்டாட்டி கூட பிறந்தவ புருஷன் எனக்கு எல்லாருக்குமே எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நான் ஒரு நல்ல மனுஷனா ஒசந்தவனா நல்ல இடத்துல தலை நிமிர்ந்து நான் இருக்கேன்னா அதுக்கு காரணமே ஏன் சகலபாடி, ஏன் விஜய் தான், உன் புருஷன் தான். அப்படி இருக்கையில உன் புருஷன்ட்ட நீ சொல்லாமல் போகலாமா? அவர் பதட்டத்தோட கேட்டார் காவேரி எங்கன்னு கேட்டு. நான் என்ன சொல்றது அப்படிங்கிறாங்க. பாத்தியா எப்படி மாமாவோட புகழ் அருமை அப்படி உலகமெல்லாம் பரவி கிடக்குடி. ஆனால் உனக்கு தாண்டி தெரியலை கூறுகட்ட குக்கரு அப்படின்னு அப்படியே நெத்தியில் ஒரு தட்டு தட்டுறாரு. போங்க மாமா, நான் சும்மா தானே, நான் ஏதோ பண்ணிட்டேன் விடுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மாமா அது வந்து அப்படிங்கல, நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நினைக்கல, முதல்ல விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஊருக்கு போகிறேங்கிற விஷயத்த சொல்லு அப்படிங்கிறாங்களா. டக்குன்னு ஃபோனை வாங்கிக்கிட்டு ஹலோ சகலப்பாடி, ஹலோ பிரதர் அப்படிங்கிறாங்க. விஜய் நீங்கள் காவேரிட்டு தான் இருக்கீங்களா? என்ன விஜய் இப்போ தான் சொன்னேன் அதுக்குள்ள அங்கே போயிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் விடுங்க ப்ரோ அப்படிங்கிறாங்க. இப்போ காவேரி எங்கே இருக்கா அப்படிங்கிறாங்களா. என் கைக்குள்ளே என் அரவணைப்புக்குள்ளே என் மடியில் தான் இருக்கா பிரதர், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பிரதர் அப்படிங்கிறாங்க. அப்பாடா இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது விஜய் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஆனால் காவேரி ஒரு வாரம் எங்கே போகிறேன்னு சொன்னாலும் அப்படியே வீட்டில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க பிரதர் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் பிரதர், நீங்கள் ஃபோனை வைங்க பிரதர், ஐ லவ் யூ பிரதர் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு மறுபடியும் காவேரிட்ட வராங்க விஜய். ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.